அஞ்சலி அஞ்சலி ஒரு நிமிஷம். சொல்லு பூமாரி, என்னாச்சு? ஏய், உள்ள போன் இருக்கும். அந்த துணிக்கடைக்காரர் வர சொல்லி இருந்தேன்ல, அவர் கொஞ்சம் போன் அடிச்சுட்டாரா இல்லையான்ட்டு பாரு. அப்படி எதுவும் போன் வரலனா அவருக்கு ஒரு போன் பண்ணி சீக்கிரமா வர சொல்லு. கடைக்கு போய் தானடி எடுக்கலாம்னு நினைச்சேன், அதுக்குள்ள நீ ஏன் இந்த வரத்துக்கு வந்துட்டு இருக்க? இதுங்களையெல்லாம் கூப்பிட்டு கடைக்கெல்லாம் போக முடியாது. ட்ரெஸ் எடுத்து ரொம்ப நாள் ஆகுது. அவர் வந்தாருன்னா மொத்தமா அவர்கிட்டே எடுத்துடலாம். அதுவும் இல்லாம வெயில் எவ்வளவு விழுதுன்னு பாத்தீல. இந்த வெயில எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் எடுக்க போயிட்டு கிடக்க முடியாது. நீ போய் பாரு. ஆமா, அதுவும் சரிதான். இருந்தாலும் ஒரு நாளாச்சும் வீட்டை விட்டு வெளியே போலான்னு பார்த்தேன், அதுவும் நடக்காது போல. அது வேற எங்கேயாவது குழுக்குழு இடத்துக்கு போய்க்கலாம். இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? ஓ, அப்படிங்கிறியா நீ? ஓகே ஓகே. இவகிட்ட ஒண்ணு சொல்லிட்டு கிடக்கணும் போல, புரிஞ்சுக்க மாட்டேங்காளையா? சித்தி, பூமாரியை பாத்தியோ? ஆமா தீபி, முந்திக்குள்ளதான் ஒளிச்சு வச்சிருக்கேன், வந்து பாக்குறியா? சும்மா கிண்டல் பண்ணாத சரியா? காலையில பூமாரியை காணோம் பெட்ரூம்ல. பாத்ரூம்ல இருப்பாடி, போய் பாத்ரூம்ல போய் பாரு. இதே வேலையா போச்சு. நீ வந்து அவளை காணோங்கிறதும் அவ வந்து ஒன்ன காணோங்கிறதும். உங்களை வீட்டுக்குள்ளே தேடிட்டு கிடக்கதான் நாங்க கிடக்குறோமா? ரொம்ப ஓவரா பண்ணுவிய. சரி, இன்னைக்கு துணி கடைக்காரரை வர சொல்லியிருக்கேன். உனக்கு பிடிச்ச ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கோ, சரியா? பிடிச்ச ட்ரெஸ்ஸா? என்னாச்சு திடீர்னு எடுத்து வந்துட்டு இருக்க? இன்னைக்கு எதுவும் விசேஷம் ஒண்ணு இல்லையா? அதுவும் இல்லாம யாருக்குமே பிறந்த நாள் கூட இல்ல. அப்புறம் என்னவா? சரி சரி, உனக்கு எந்த ட்ரெஸ் வேணாம், பூமாரி போய் கூட்டு வா, அவளுக்கு எடுத்துக்கிடலாம். சித்தி, அப்புறம் என்னடி? ட்ரெஸ் எடுத்துக்கோன்னு சொன்னாலும் கேட்க மாட்டீங்க, எடுத்துக்க வேணான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற. சித்தி, நீ கொஞ்சம் ஓவரா போயிட்டு இருக்க பத்தியா? என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியாது, அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஓ, மேடமை பத்தி எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாத? கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களேன் பாப்போம். ஏய், இங்க பாரு, நான் உனக்கு அம்மாவாக்கும். நீ எனக்கெல்லாம் ஒன்னும் அம்மா கிடையாது, சித்தி மட்டும்தான், சரியா? சித்தியா இருந்தாலும் உங்க அம்மாவோட தங்கச்சி தானே, அப்போ உனக்கு அம்மா முறை தானே வேணும். என்கிட்டயே லந்து பண்ணிட்டு இருக்கியா? சித்தி, நீ இப்பமே இவ்ளோ வாய் பேசுறியா? ஸ்கூல் படிக்கையில அப்ப எப்படி இருந்திருப்ப? நான்லாம் அமைதியாதமா இருப்பேன். உங்க அம்மா தான் கணவரத்துக்கு வருவா. அப்போ எங்க அம்மா மாதிரி எனக்கு வாயிங்கிறியோ? இரு, எங்க அம்மாவை கூப்பிடுறேன். அம்மா சொல்லிக்கோ. நான் என்ன பொய்யா சொன்னேன்? உண்மைதான் சொன்னேன். அது அவளுக்கே தெரியும். எனக்கு என்ன பயமா? இடி, உனக்கு என்னடி வேணும்? சும்மா அலறிட்டு கிடக்காத. அம்மா, இந்த சித்தியை கொஞ்சம் பாரு, என்ன சொல்றது தெரியுமா? என்னடி சொன்னா? எனக்கு பெரிய வாயா அப்படி சொல்லுதுமா சித்தி. நீ பூமாரி சும்மா இருக்க மாட்டே. இடி, உன் பொண்ணு பேச்ச தம்பி நீயும் என்ன திட்டுற பாத்தியா? அவ வாயில இருந்து என்னைக்காச்சும் உண்மை வந்திருக்கா? அதானே பார்த்தேன், நான் நம்பல. இருந்தாலும் உன்கிட்ட ஒரு வார்த்தை கேக்குறேன். சரி விடு, அலறிட்டு கிடக்காத. சவுண்ட பாரு, கீச்சு கீச்சுன்ட்டு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அவர் வர்றேன்னு சொன்னாரா எப்படி அஞ்சலி? இப்ப வர்றேன்னு தான் சொன்னார் பூமாரி. 5 நிமிஷத்துல வந்துடுறேன்னு சொல்லிட்டாரே. அவர்கிட்ட ரெஃப்யூஸ் போடுறதுல இருக்குமோ? எல்லாமே இருக்கதான் செய்யும். அவர்கிட்ட கேட்கதானே செஞ்சேன். கேட்டுட்டு தான் சரி கொண்டு வா நிக்க. எம்மா, எனக்கு பார்பி டால் கவுன், சரியா? இட்டி, அதெல்லாம் அவர்கிட்ட இருக்காது, சும்மா கடை. அப்புறம் எதுக்கு அவர் வர சொல்றியா? சும்மா. உனக்கு வேணும்னா எடு, வேணாம்னா பேசாம உள்ள நிக்கு போ. தேவையில்லாத பிரச்சனை பண்ணாத. மத்த பிள்ளைங்களுக்கு நாங்க எடுத்துக்கிடுறோம். அதானே, நல்லா தெரியுமா உன்னை பத்தி? நான் தானே உனக்கு நல்லா பிடிக்காத பிள்ளை. அதான் எனக்கு ஒண்ணும் எடுத்து தர மாட்டேன். வாய் இருக்கு பாரு, வாய். வா பூமாரி, எங்க நீ போன இவ்வளவு நேரமா? நானா பாத்ரூம்ல தான் இருந்தேன் சித்தி. பாத்ரூம்ல அவளை வச்சுக்கிட்டு இவ ஊர் ஃபுல்லா தேடி இருக்கா பாரு. பாத்ரூம்ல தான் இருந்தியோ? ஆமா தீபி, பாத்ரூம்ல தான் இருந்தேன். ஏன், என்னாச்சு? உன்ன நான் சவுண்ட் கொடுத்தேன்ல, ஊட்ட ஏதாவது பதில் சொல்ல வேண்டியனமா? ஐயோ தீபி, சாரி, எனக்கு சவுண்டே கேட்கல பாத்துக்கோ. அதானே, உனக்கு என்னதான் கேக்குமா? அம்மா, வாங்க வாங்க வாங்க. என்ன கைவீசுன்னு வந்திருக்கீங்க? ஒண்ணு துணி எதுவும் எடுத்துட்டு வரல? இந்த பின்னாடி வச்சிருக்கமா, மூட்டை ரொம்ப பெருசா இருக்கா, அதான் வீட்டுக்குள்ள கொண்டு வர வேணாமேன்ட்டு அங்கனையும் வச்சிருக்கேன். ட்ரெஸ் எடுத்து போடுறேன், பாருங்க உங்களுக்கு பிடிச்சத. உங்ககிட்ட வந்து ரெட் கலர்ல இருக்கா Dress? ஏடி, ரெட்டா போட்டு என்னடி ஆக போற? சித்தி, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? பாப்பா, ஒன்னொன்னா எடுத்து காட்டுறேன், சரியா? கீழே இருக்குன்னு நினைக்க ரெட் கலர்லாம். அவகடக்கா, நீங்க ஒவ்வொரு மாடலா எடுத்து காட்டுங்க. இந்த கலர் நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. பூமாரி, அப்ப உனக்கு பிடிச்சிருக்கா? எடுத்துக்கிடுவோமா? ஐயோ, எனக்கா? சரி, நான் வச்சு பார்க்கட்டுமா? வச்சு பாரு பாப்போம். தீபி, எப்படி இருக்கா? எனக்கு நல்லா இருக்கு அந்த கலர். நல்லா தான் இருக்கு. ஆனா இந்த கலர்ல நான் நிறைய Dress போடுவேன்ல, நீ பாத்திருக்கீல? ஆமா, நிறைய Dress தான் போடுவேன். அதுக்காண்டி என்ன செய்ய முடியுமா? அதே கலர் தான் 10 கலர் திருப்பி திருப்பி வரும். அதுக்காண்டி நம்ம கிட்ட 100 Dress இருக்கு.
சரி பாப்பா, ஒன்னும் பிரச்சனை கிடையாது, நீ மெதுவா பாரு. தீபி அந்த கிரீன் கலர் அழகு போல இருக்கு பாரு. அப்படியா? ஆமா தீபி, கிரீன் சூப்பரா இருக்கு. பூமாரி, உனக்கு தெரியாது எனக்கு கிரீன் கலரே பிடிக்காதுன்ட்டு. சும்மா ஏதாவது சொல்லாத சரியா? அப்படியா? கிரீன் அழகா இருக்குன்னு நினைச்சேன். உனக்கு பிடிக்காட்டா போ, நான் எடுத்துக்கறேன். அவ்வளோ அழகாவா இருக்கு கிரீன். எங்க கொடுங்க வச்சு பாப்போம். இவளை இப்படி எல்லாம் ஏமாத்தினாதான் ஏதாவது ஒரு Dress எடுப்பா. இல்லனா அவ்வளவுதான், அந்த கடைக்காரர் பாவம் கடைசி வரை ஏதாவது பார்த்துக்கிட்டே தான் இருப்பா. ஏய் தீபி, உனக்கு இந்த Dress அழகு போல இருக்குடி, எடுத்துக்கோயா? சித்தி, எனக்கும் இந்த Dress கலர் நல்லா பிடிச்சிருக்கு, எனக்கு கொடுங்களா? பூமாரி, கொஞ்சம் சும்மா இருக்கியா? எம்மா உண்மையிலே நல்லா இருக்கோ? ஆமாடி, நல்லா இருக்கு. உனக்கு பிடிக்கலனா பூமாரி கிட்ட கொடு. நல்ல கதையா இருக்க. நல்லா இருக்குன்னா நானே எடுக்க போறேன். எனக்கு இதுவே இருக்கட்டும். அதான் தீபியை பத்தி நல்லா தெரியுமே எனக்கு, இப்படிதான் இருப்பான்ட்டு. என்ன Dress நான் பிடிச்சிருக்குன்னு சொன்னா அதுதான் எடுப்பா. அவளுக்குன்னு ஒரு டேஸ்டே கிடையாது போல. நல்லாதான் இருக்குன்னு நினைக்கிறேன். கிரீன் கலர் பூமாரி சொன்னதுனால எல்லாம் எடுக்கல. எனக்கும் இந்த மாடல் கொஞ்சம் பிடிச்சதா இருந்துச்சு, அதனாலதான் எடுத்திருக்கேன். இந்தாங்க, இதையே எனக்கு கொடுத்துருங்க. பூமாரிக்கு வேற காட்டுங்க பாப்போம். ஏய், இதானே ஃபைனல், எடுத்துட்டீல? அதுக்கப்புறம் அவ எடுக்கிறத நீ கேட்க கூடாது சொல்லிட்டேன். அதெல்லாம் நான் ஒன்னும் கேட்க மாட்டேனே. பாப்பா, இந்த கலர் பாருமா, நல்லா இருக்கான்ட்டு. பூமாரி, அந்த கலர் அழகு போல இருக்கு, நீ எடுத்துக்கோயா? எனக்கு அந்த கலர் அவ்வளவா பிடிக்கல தீபி. நீ கையில வச்சிருக்கீல கிரீன், அதான் நல்லா பிடிச்சிருந்தது. அதை எனக்கு கொடுக்குறியா? அப்படியா? உனக்கு இந்த கலர் நல்லா பிடிச்சு போச்சோ? எனக்கு அந்த கலர் நல்லா பிடிச்சிருக்கு. உனக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்றியா? அப்ப இதுல ரெண்டு இருக்கான்னு கேப்போமா அவர்கிட்ட? இருந்தா அவரே எடுத்து போட்டுருப்பார்ல. அதெல்லாம் இருக்கும். அப்ப நீ காடு, உங்ககிட்ட இதே கிரீன்ல இன்னொன்னு இருக்கா? இருக்கு பாப்பா, வேணுமா? நான் சொன்னேன்ல அவர்கிட்ட இருக்குன்ட்டு. பூமாரி, அப்ப நீ கிரீன் எடுத்துக்கிறியா? ஐயோ, அதே கலர் இருக்காம எனக்கு அந்த Dress நல்லா பிடிக்கலையா? இப்ப என்ன செய்யறது? இந்த தீபி கிட்ட இப்படி சொன்னாதான் எடுப்பான்னு பார்த்தனா கடைசில எனக்கும் சேர்த்து அதையே எடுத்து வந்துருவா போலயா? தீபி வேணாம், நீயே அதை எடுத்துக்கோ. நான் வேணா வேற ஏதாவது ஒரு கலர் எடுத்துக்கிறேன். அப்போ உனக்கு இந்த கலர் பிடிக்கல அப்படிதானே? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, நல்லாதான் இருக்கு. இருந்தாலும் வேற கலர் எடுக்கலாமா? ஒண்ணு போல போட வேணாம்னு நினைக்கிறேன். பூமாரி, ஒழுங்கு மரியாதை எடுத்துரு சொல்லிட்டேன். நான் மட்டும் கிரீன் எடுக்கணுமா, பச்சை கலர் ஜிங்கிச்சான்ட்டு? நீ மட்டும் வேற கலர் நல்லா எடுப்பியோ? நல்ல கலரா இருக்க. நீ ஒழுங்கா கிரீன் தான் எடுக்கிறேன் சொல்லிட்டேன். சரி ஓகே, கிரீன் கலர்ல இன்னொன்னு கொடுத்துருங்க. சரி, வேற ஏதாவது வேணும்னா பார்த்து எடுங்க. ஒன்னும் வேணாம், இதுவே போதும். அவர்கிட்ட எல்லா ட்ரெஸ்ஸும் சுமாரா தான் இருக்கு. கடையில மட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் பேரு. ஆமா, நல்லா தான் இருக்கும் சரியா? அங்க Dress பொம்மைக்கெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க, அதெல்லாம் பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கும். ஏய் சும்மா ரெடி, இதே மாதிரி இன்னொன்னு கொடுங்க. சரி பாப்பா, உள்ள இருக்கு, எடுத்துறேன். இந்த ரெண்டு Dressக்கு எவ்வளவுன்னு சொல்லிருங்க. ஒரு Dress 1500, ரெண்டு Dressம் சேர்த்து 3000 ரூபாய் வரும். அஞ்சலி, உள்ள கபோர்ட்ல காசு வச்சிருக்க, அதை மட்டும் எடுத்துட்டு வரியா? ஏய், என் கையில இருக்குடி, அதே குடுக்குறேன். வேண்டாண்டி, டிம் கொடுத்துட்டு தான் போனாரு, அதை எடுத்து கொடு, பிள்ளைங்களுக்கு தானே. சும்மா இரு, என்கிட்ட இருக்கு, நான் கொடுக்குறேன். எப்பவுமே நீ தான் கொடுக்கணும்னு ஏதாவது கணக்கா என்ன? இவ ஒருத்தி கேட்கவே மாட்டாளே. இந்தாங்க. சரிம்மா. எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. எல்லாம் கரெக்டா தாமா இருக்கும் நீங்க தந்தா. வேற ஏதாவது வேணும்னா ஃபோன் பண்ணி கூப்பிடுங்க, நான் வந்து காட்டுறேன். இன்னொரு நாளைக்கு சாரி அதெல்லாம் கொஞ்சம் கொண்டு வாங்களேன். சரிம்மா, நான் கொண்டு வர்றேன்.